என் பிள்ளை முன்னாடி நான் அழுதேன்னா என் பிள்ளை என்னை தடவிக்கிட்டேவும் இப்படி தூங்குமான்னு தட்டி கொடுக்கும். நைட்டில் ஷாம் தலை வலிக்குதுன்னு சொன்னால் தூக்கத்தில் தான் இருப்பான், ஆனால் எந்திரிச்சு இப்படி உட்காந்து தலையை அடிமிச்சிக்கிட்டு இருப்பான். மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. இவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் யாரா கல்யாணம் முடிச்சு வச்சது, இவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கா அப்படியெல்லாம் பேசினாங்க. நீ தனியாக இருக்க, நீ எப்படி தனியாக இருப்ப, நீ நல்ல பிள்ளையா இருப்பியா அப்படியெல்லாம் பேசுவாங்க. சில பேர் நினைப்பாங்க என்ன இவங்க 3 பேர் இருக்காங்க, இதை நெகட்டிவாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போன இடத்துலேருந்து, என் கூட இருந்தவங்களும் விட்டுட்டு போன இடத்துலேருந்து, ஒரு சின்ன அழுகண்டாலும் ஒரு கண்ணீர் இருந்தாலும் யார் எந்த இடத்துல என்ன பண்ணினாலும் எனக்கு இவங்க 2 பேரும் வந்து நிற்பாங்கன்றது எனக்கு வந்து 100% தெரியும். நான் என் நிலத்தை விற்று கூட நான் உதயா பார்ப்பேன். நீ ஏன் இப்படி போட்டு வச்சுருக்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரின்னு சொல்லிட்டு உடனே தூக்கிட்டு போய் பார்த்தோம். ஸோ அந்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை 100% எங்கள் அம்மா அப்பா என் ஃபேமிலியை தாண்டி பாலா அண்ணன் கொடுக்குறாங்க. ஒரு அக்கா தங்கச்சி பாட்டு பண்ணால் கூட என்னடா உன் ஒய்ஃபை விட்டுட்டு இவகிட்ட போறியா, அதாவது ஆக்சுவலாக ஒரு புருஷன் இல்லாட்டினா ஒரு பொண்ணு எல்லாத்தையும் போயிடுவான்றது அர்த்தம் கிடையாது. சிங்கிள் உமனாக இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படி இருக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா யார் வேணாலும் நம்ம லைஃபுக்குள்ளே வரலாம். கூட எல்லாமே பேராக இருக்கும். இந்த பிள்ளை சிங்கிளாக இருக்குன்னு சொல்லி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே நிறைய இடங்கள்ல இவ்வளோ அவாய்ட் பண்ணும். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அதுலேருந்து எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க? நான் வந்து என்ன சொல்லணும்னா, உதயா இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மியூசிக்கலிலேருந்து இந்த இதுக்குள்ளே இருக்கோம். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணது எங்கள் அத்தை மட்டும்தான். மற்ற யார் வந்து ஃபோன் போட்டு எங்கள் சைடுமே திட்டினாங்க. ஆனால் பேச மாட்டாங்க அப்போது. ஆனால் இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணக்கூடாது, நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து பெருமைப்படுறாங்க. பரவாயில்ல, இது மூலிமா உனக்கு வந்து ஒரு லைஃப் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இது மூலிமா வந்து ஒரு இன்கம் கூட கிடையாது. இப்போ எல்லாருக்குமே இதுக்கு மூலிமா ஒரு இன்கம் கிடைக்கிது. அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இதை தாண்டி என்னென்னா பேட் கமெண்ட்ஸை நான் எப்படி பார்ப்பேன்னா, உதயா இருக்கப்பயுமே எங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அப்போ எப்படி வந்துச்சுன்னா 2 பேர் ஃபேஸுமே ரொம்ப சின்ன பிள்ளை முகம் மாதிரி இருக்கும். இவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் யாரா கல்யாணம் முடிச்சு வச்சது, இவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கா அப்படியெல்லாம் பேசினாங்க. ஸோ இப்போ அதை தாண்டி அவன் இல்லாத இடத்துல அவன் இருக்கிறப்பே பேசினவங்க இப்போ பேசாமையாக இருப்பாங்க. ஸோ இப்போயும் வந்து நீ தனியாக இருக்க, நீ எப்படி தனியாக இருப்ப, நீ நல்ல பிள்ளையா இருப்பியா அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் யாருக்குமே என்னைய ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாதுன்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். என் பிள்ளைக்கும் எனக்கும் நான் உண்மையாக இருந்தால் போதும். யார்கிட்டையும் போய் நான் கரெக்டாக இருக்கேன், நான் இப்படி தான் இருக்கேன், உங்ககிட்ட நான் தெரிவிக்கணும், உங்களுக்கு நல்ல பிள்ளை ஆகணும், அந்த ஒரு எண்ணம் எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ எனக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு, என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும், நான் பழகுற எல்லாருக்குமே நான் யாருன்னு தெரியும். ஸோ என்னை பின்னாடி பேசினாலும் என்கிட்ட நேராக பேசுகிறப்ப வாசுமதின்னு தான் சொல்லுவாங்க. அதை மீறி பேசுகிறதா இருந்தாக்கா அவங்க வந்து அது ஏதோ நம்ம முன்னேறோன்னு பேசலாம், சரி இவங்க இப்படி பண்ணுறது பேசலாம், வேறு ஏதாவது இருக்குமே தவிர மற்றபடி வந்து எப்படி சொல்கிறதுனா ஹேர்ட் ஆகிற மாதிரி என்கிட்ட இப்போ வரைக்கும் யாரும் நடந்துக்கிட்டே கிடையாது. ஸோ இந்த வீடியோஸ் மூலியமாக தான் என்னோடய சொந்த பந்தங்களை தாண்டி எனக்கு ஒரு ஃபேமிலி நிறையா பேர் கிடச்சிருக்காங்க. ஸோ எங்கே போனாலும் வாக்கா நான் இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஃபேமிலி கிடச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பேட் கமெண்ட்ஸை நான் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேன். நானும் பிளாக் பண்ணிட்டு அமைதியாக இருந்துப்பேன். ஃபேமிலியாக பார்க்கும்போது நீங்கள் வந்து ரொம்பவே ஒற்றுமையாக இருக்கீங்க. இவங்க வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாண்டில் இருக்காங்க? அது கண்டிப்பாக இது சொல்லணும். ஏன்னு கேட்டால் பசங்கன்றது ஒன்று தாண்டியும் அவங்கள ஒய்ஃபுன்றதை தாண்டியும் இப்போ நான் என்ன பேசினாலும் ஏற்றுக்குருவாங்க. நான் கிண்டல் பண்ணி சிரித்தாலும் அவங்க கூட மிங்கிள் ஆனாலும் இப்போ எங்கன்னீங்கன்னா இவன் பாலா அப்புறம் சுரேந்திரனே அப்படி இருக்கிறவங்க வந்து வாடா தம்பி போகலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சும்மா சாரி கட்டி இப்படி இருக்கப்போ என்னடா பொம்பளை பிள்ளையா மாறிட்டு இருக்கோலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கில் இருக்கிறதுனால எனக்கு வந்து சேஃப்டின்னு பார்த்தா எல்லாருமே சேஃபாக இருப்பாங்க. அதே மாதிரி நான் என்ன பேசினாலும் நான் ஒரு விஷயத்தில் என் முகம் சுழிச்சா கூட எல்லோரும் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிற சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்களும் இருக்காங்க, இதை தாண்டியும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் என்னை புரிஞ்சு நடந்துக்கிறது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் வந்து இது ஒரு பாண்டிங் எனக்கு கிடச்சிருக்கு. இவங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே புரியுது நீங்கள் சொல்கிற விதத்துலேயே. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கள், அதுதான் நான் கேட்க வரேன். அப்படி பார்த்தா எனக்கு வந்து உதயா ஆக்சிடெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் கூட இருக்குது இவங்க 2 பேரும். ஸோ இவங்க மற்றவங்களே எனக்கு முக்கியம். ஆனால் என் கூட 24/7 இருக்கிறது வந்து எனக்கு ஒரு சின்ன அழுகண்டாலும் ஒரு கண்ணீர் இருந்தாலும்
யார் எந்த இடத்துல என்ன பண்ணுனாலும் எனக்கு இவங்க 2 பேரும் வந்து நிற்பாங்கன்றது எனக்கு வந்து 100% தெரியும். நான் 1% கூட மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ நானே கோவமா பேசினாலும் ஃபீல் பண்ணுவோம். ஒரு 2 நாள் நாங்கள் 2 பேர் பார்க்கலன்னா கூட, நாங்கள் 3 பேருமே பார்க்கலன்னா கூட, இது ஒரு பக்கம் சோகமாக வச்சுக்கிருக்கும், அது ஒரு பக்கம் சோகமாக வச்சுக்கிருக்கும், நான் ஒரு பக்கம் சோகமாக வச்சுக்கிருப்பேன். சரி எப்படா பார்க்கணுன்ற அந்த ஆர்வம் இருக்கும். ஆனால் ஒரு ஊருக்குள்ளே தான் இருப்போம். எப்படியாவது ஒரு கடைக்காவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்த்துட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு வரணும். அவங்கள பார்க்காம இருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்ட் ஆயிடுச்சு இப்போது. அதனால் வந்து எனக்கு மெயினாக இவங்க 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா அவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போன இடத்துலேருந்து, என் கூட இருந்தவங்களும் விட்டுட்டு போன இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருக்காங்க ஸ்ட்ராங்காக. டச்வுட் இது அப்படியே நம்ம சுற்றியும் போட்டுருவோம். உங்களுக்கு இதே மாதிரி எப்பயும் இருக்கணும். சில பேர் நினைப்பாங்க, என்ன இவங்க 3 பேர் இருக்காங்க. இதை நெகட்டிவாக பேசுகிறவங்களும் இருக்காங்க, பாசிட்டிவாக எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு சொல்லிட்டு. அதுக்காக யார் அவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்க, நாங்கள் 3 பேர் என்றைக்கு ஒதுங்கினதே கிடையாது. நீ வா நாங்கள் இருக்கோம், நீ வாடா நான் இருக்கேன். உதயா வந்து நிறைய பேர் வந்து என் முன்னாடி பரவாயில்ல எந்திரிச்சு வந்துடுவான்னு சொன்ன இடத்துலையும் தாண்டி என்கிட்ட வந்து அவன் வந்து அந்த இடத்துக்கே போக மாட்டியான், நீ ஸ்ட்ராங்காக இரு, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நிலம் வாங்கினாங்க ரீசெண்டாக. அப்போ கூட என் நிலத்தை விற்று கூட நான் உதயா பார்ப்பேன், நீ ஏன் இப்படி போட்டு வச்சுருக்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரின்னு சொல்லிட்டு உடனே தூக்கிட்டு போய் பார்த்தோம். ஸோ அந்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை 100% எங்கள் அம்மா அப்பா என் ஃபேமிலியை தாண்டி பாலா அண்ணன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்து என் லைஃப்பில் நான் போகிற வரைக்கும் தாண்டி என் பிள்ளைகிட்டையும் நான் சொல்லுவேன், இவங்க வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல நின்றுருக்காங்கடா, அவங்களுக்கு எப்பயுமே நம்ம ஒரு இடத்துல நிற்கணும் அப்படின்றத சொல்லி வளர்ப்பேன். கண்டிப்பாக இந்த லைஃப் என்றைக்குமே மிஸ் ஆகாது. பேசும்போது சொல்லியிருந்தீங்க நாங்கள் 3 பேருக்கு இது தப்பாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு. இவங்கன்னு இல்லை, இப்போ நான் வந்து ராஜா ரூபி அண்ணன் கூட வீடியோ போட்டாலும் சரி, மணி என் தம்பி அண்ணன் தம்பிங்க எல்லா கூடயும் ஒரு அக்கா தங்கச்சி பாட்டு பண்ணால் கூட, என்னடா உன் ஒய்ஃபை விட்டுட்டு இவகிட்ட போறியா, அதாவது ஆக்சுவலாக ஒரு புருஷன் இல்லாட்டினா ஒரு பொண்ணு எல்லாட்டையும் போயிடுவான்றது அர்த்தம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல வந்து கூட இருந்துட்டாலும் அப்படி இருக்க போகிறது கிடையாது. எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு சொல்லிட்டு, என்னதான் சிரிச்சு பேசினாலும் அந்த இடத்துல வந்து கமெண்ட் பண்ணுறவங்க பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா நமக்கு கூட ஒரு துணைக்கு ஒரு ஆள் இல்லை. ஸோ அதுவுமே வந்து எனக்கு ஒரு முடிவு வேணும்னா அதை எனக்கு இண்டிவிஜுவலாக எடுத்துக்கவும் அது தெரியும். ஆனால் எங்களுக்கு ஏன்னா சாம பார்த்துக்கிறதுனால எனக்கு இவங்கெல்லாம் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையிலையும் தாண்டி நான் ஓடுவேன். என் பிள்ளைக்காக நான் ஓடுவேன். யார் பேசினாலும் நான் வாங்கிக்க மாட்டேன். எங்களை நீங்கள் என்ன பேசினாலும் பேசிக்கிட்டே இருங்க, நாங்கள் எப்பயும் போல தான் இருப்போம் அப்படின்றத மட்டும் நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன். அவங்க எல்லாருக்குமே ஒரு பதிலடி, ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுங்களேன். ரிப்ளை கொடுக்குற மாதிரினா, நீங்கள் யார் எங்கேருந்து என்ன வேணாலும் பேசினாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். அதை மட்டும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். பெண் வந்து பிறக்கும் பொழுது பிறந்த ஒரு வயது வரைக்கும் இப்படி இருக்கணும், வயசுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கணும், அம்மா ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், இப்போ எப்படி இருக்கணும் இந்த சொசைட்டி வந்து நிறையா வச்சுருக்காங்க ஸ்டாண்டர்ட்ஸ். எனக்கு சுமத்தியை பார்க்கும்போது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி கணவன் இல்லைனா இப்படி தான் இருக்கணும், நீ வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்கிறவங்க முன்னாடி இல்லை, நான் அதில் என் குழந்தைக்காக ஒரு சிங்கப்பெண்ணாக நான் தூக்கி நிறுத்தி அவனை வளர்த்து காட்டுவேன்னு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே. இன்னும் பல பேர் வீட்டுக்குள்ளேருந்து வெளில வர முடியாமல் இவங்க என்ன பேசுவாங்க அவங்க என்ன பேசுவாங்கன்னு இருப்பாங்களே. ஒரு விமனா, ஒரு சிங்கிள் விமனா இதை ஹேண்டில் பண்ணி இதில் நம்ம எப்படி தைரியமாக வரணும்? எனக்கு கேட்டால் ஏன் சுச்சுவேஷனில் இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து சிங்கிள் உமனாக இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படி இருக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா யார் வேணாலும் நம்ம லைஃபுக்குள்ளே வரலாம், அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணாதீங்க. ஆனால் உங்களுக்கான துணையை ஒரு தேடிட்டு கூட நீங்கள் ஓடினீங்கன்னா ஒரு பேர் இருக்கும், இவனுக்கு சுமதிக்கு அடுத்து இவங்க ஒருத்தவங்க இருக்காங்க கூட அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். அப்படி போகிறது ரொம்ப கஷ்டம்தான். அதை தாண்டியும் நிறையா பேர் சொல்லுவாங்க, நம்ம வெளியில் வரக்கூடாது, ஒரு நல்லது கட்டத்தில் நிற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்கண்டாக்க அந்த இடத்துல நம்ம நிற்கவே வேணாமே. அவங்க என்ன நம்மளை சொல்கிறது, நான் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் இருப்பேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்லது கெட்டது கல்யாணம், இப்போ கூட எங்கள் ரிலேஷனுக்குள்ளே நிறைய கல்யாணம்லாம் நடந்துச்சு. வாப்பா நம்ம சேலை எடுப்போம், வாப்பா தாலி எடுப்போம், நீங்கள் எனக்கு கூப்பிடவே வேணாம், நான் அந்த இடத்துக்கு வர மாட்டேன். எந்த இடத்துக்கு வந்து நிற்கணுமோ அந்த இடத்துல நின்றுட்டு நம்பால வந்துடுவேன். இந்த விஷயம் மட்டும்தான் நான் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். யார் நம்மளை ஒதுக்க வேணாம், நம்ம ஒதுக்கிட்டு பேசாமல் இருந்துக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். அவங்கள்ட்ட பேச்சு கேட்கணுன்னு இருக்காதுல்ல, அதனால் அதை விட்டுட்டேன். அதை தாண்டி வந்து நம்ம ஒரு குழந்தை வச்சுருக்கோம். என் பிள்ளை முன்னாடி நான் அழுதேன்னா என் பிள்ளை என்னை தடவிக்கிட்டேவும் இப்படி தூங்குமான்னு தட்டி கொடுக்கும். நைட்டில் ஷாம் தலை வலிக்குதுன்னு சொன்னால் தூக்கத்தில் தான் இருப்பான், ஆனால் எந்திரிச்சு இப்படி உட்காந்து தலையை அடிமிச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறப்ப வேறு எதுவும் எனக்கு பெருசாக தெரியலை. அதனால் வந்து எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக ஓடுவேன், கான்ஃபிடண்ட்டாக ஓடுவேன். அதனால தான் நாங்கள் உடனே உங்கள்கிட்ட வரல, கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நம்ம பேசுவோன்ட்டு. கிருதி, இப்போது எனக்கெல்லாம் வந்து நீங்கள் அவங்களோட சொந்த தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி அப்படின்னு தான் எனக்குலாம் தாட்டு. ஏன்னா நாங்கள் உங்களை அப்படி தான் பார்க்கல. நானுமே தான் நினச்சிருந்தேன். நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸ்லேயுமே அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க.
நிறைய இடங்கள்ல இப்போ பேரா வராங்கன்னாக்கா அவங்கெல்லாம் அவங்க ஒய்ஃப் கூட ஒரு விஷயம் இருக்கும். அவங்கள கேரிங்காக பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும். ஆனால் இது வந்து கூட வந்துச்சுன்னா கீர்த்தியை வந்து என் முன்னாடி ஒரு இடம் தள்ளி தான் வைக்கும். அது க்ளோஸாவோ பேசுகிறதோ வைக்கிறதோ வந்து நீ போய் சுமதிட்ட நில்லு, சுமதி தனியாக நிற்கிது. இப்போ கூட நான் அதை பார்த்தேன். நான் ஒருக்கு தனியாக இருந்தப்ப நீ போய் சுமதிட்ட நில்லுன்னு சொல்லிச்சு. அப்படி சொல்கிறப்ப ரொம்ப கஷ்டம். அண்ணன் அப்படி சொல்கிறப்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுச்சு. நீ போய் சுமதிட்டு இவன் என்கிட்ட வந்தானா நான் நினைப்பேன் சரி அதுக்கிட்ட பேச மாட்டாள, சரி எல்லாமே பேராக வீடியோ எடுக்கிறாங்க, பேராக பண்ணுறாங்கன்னா இவளும் போய் எடுக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அது வந்து இவளை அவாய்ட் பண்ணும். நான் கஷ்டப்படக்கூடாது, கூட எல்லாமே பேராக இருக்கும், இந்த பிள்ளை சிங்கிளாக இருக்குன்னு சொல்லி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே நிறைய இடங்களில் இவளை அவாய்ட் பண்ணும். அது எனக்கும் தோணும். ஆனாலும் அதை இவன் மேனேஜ் பண்ணி என் கூட மிங்கிளாக இருப்பாள். அதை விட்டுருவோம், தனியாக விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருப்போம். ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு எண்ணம் வந்து அதிகமான இடங்களில் வர விட்டது கிடையாது. என் ஃப்ரெண்டே ஃபோன் பண்ணி சொல்லுவாள், அவங்க 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, நீ கூட இருக்க, நீ கூட போகிறப்ப உனக்கு கஷ்டப்படுவே இல்லை, ஃபீல் பண்ணுவே இல்லை, அவங்க பேராக இருக்காங்க, பேராக இருக்க இடத்துக்குலாம் போகாதீங்க. இந்த ஊட்டி வீடியோக்கே ஃப்ரெண்டு ஃபோன் போட்டு அவங்களாம் பேராக வந்திருக்காங்க, நீ ஏன் போன அப்படின்ற மாதிரி சொன்னான். உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொன்னான். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி இடங்களில் வர்றப்ப எங்கள் அன்னைங்கள் எல்லாமே ஒரு இடத்துல ஒதுங்கி நின்றுக்கிறங்க. பொம்பளை பிள்ளைங்களாம் மொத்தமாக பண்ணுங்க, பொம்பளை பிள்ளைங்களாம் எப்படி இருங்க, நீங்களாம் மொத்தமாக இருங்க, நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம் பாய்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. இது பாலாண்ணனா இருக்கட்டும், ராஜா அண்ணனா, எல்லாருமே நீங்களாம் பொம்பளை பிள்ளைங்க மொத்தமாக இருங்கன்ற மாதிரி ஒதுக்கி விட்டு போயிடுவாங்க. அந்த விஷயம் வந்து அவங்க ஒய்ஃபுக்காக அவங்க பண்ணலை, எனக்காக பண்ணுவாங்க. ஸோ அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பிள்ளை அந்த இடத்துல நிறையா மிஸ் பண்ணும் பாலாட்டை. ஓகே, பட் இருந்தாலும் ஒரு மூமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ ஆளாளுக்கு தனித்தனியாக இன்ஃப்ளூயன்சராக உங்கள் ஜெர்னியை ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் ஒன்று சேர்றது எல்லாமே சேர்ந்து இப்போ ஒரு குடும்பமாக இருக்கீங்க. வீடியோவில் பார்க்கும்போதும் சரி, நேரில் ஆஃப் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் சரி, இப்போ எல்லாருமே பார்க்கும்போது உண்மையாக இவங்க தான்ப்பா ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் பார்க்குற எங்களுக்கு தோணுது. அது எப்படி உருவாச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இதை வந்து அப்படி சொல்ல வேணாம், நமக்கு வந்து மக்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னு கேட்டேன்னாக்கா இவங்கெல்லாம் யார் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. ஆனால் மக்கள்னால நாங்கள் உருவாகப்பட்ட ஒரு ஆள். அதுவும் வந்து நெகட்டிவ் எங்கள் சைடு எந்த இதுவுமே கிடையாது, அதே மாதிரி வல்கர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களால எங்களை ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்து வைக்கிறப்ப யார் யாருன்றதை நாங்களே எங்களுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து எந்த ஊருக்கு போனாலும் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது மூலிமா கிடச்சிடுறாங்க. அதனால் அந்த பாண்டிங் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.